கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். தற்பொழுதைய ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். தமிழகத்தில் மட்டும் நோ டெலிமிட்டேஷன் என நாடகம் ஆடுவது ஏன்? காங்கிரசுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் மட்டும் நோ டெலிமிட்டேஷன் என நாடகம் ஆடுவது ஏன் என காங்கிரசுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். தங்கள் ப்ராக்சி அரசை வைத்து எம்பிக்கள் கூட்டம் நடத்தும் காங்கிரஸ் தான் ஆளும் 4 மாநிலங்களில் ஏன் அமைதியாக இருக்கிறது என்றும் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். தொகுதி மறு வரையறையை ஆதரித்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை கேள்வி கேட்க காங்கிரசுக்கு துணிவு உள்ளதா என்றும் கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது திமுக எம்பி தயாநிதி மாறன் ஒரு கேள்வியினை முன்வைத்திருக்கிறார் காங்கிரசிடம். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. அண்மையில் தமிழ்நாட்டில் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக விவாதிப்பதற்காக தாவேகா எல்லா கட்சி எம்பிக்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. அதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதற்கு நாம் சம்மதிக்க கூடாது, பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்லாம் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழல்ல அந்த கூட்டத்துக்கு பதிலாக எம்பிக்கள் கூட்டத்தை தாவேக அரசு கூட்டினாங்க. அதுவே பெரிய விமர்சனமானது. இருந்தாலும் கூட அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்ப திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் அது தொடர்பாக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த கூட்டம் நடத்தல, அதாவது கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி காங்கிரஸ் ஆளக்கூடிய சில மாநிலங்கள்ல இந்த கூட்டம் நடக்கல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி ஒரு கூட்டத்தை காங்கிரஸ் நடத்த வைக்கிறாங்க. நேரடியாக அவர்கள் நடத்தாம தங்களுடைய பிராக்சியாக தாவேகாவை வைத்து இப்படி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதே போல டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்கிறார், தெலுங்கானா முதலமைச்சர். அவர் மேல காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இல்ல காங்கிரஸோட நிலைப்பாடு தான் என்ன, சென்ட்ரல்ல இருந்து, அதாவது தேசிய லெவல்ல ஒரு மாதிரி அவங்க பேசுறாங்க, இங்க மாநிலத்துல டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கே.சி. வேணுகோபால் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒன்று சொல்றாரு, இங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் வேறொன்று சொல்லுகிறார். அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நோ டீலிமிட்டேஷன் என்ற பல்டி அடித்திருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பல்டியா அல்லது பிற மாநிலங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கிட்ட அவர் கேள்வி எழுப்புறாரு. அதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு, எல்லா மாநிலத்துக்கும் ஒண்ணுதான் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆளக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஏன் இந்த கூட்டம் நடத்தல அப்படின்னு கேட்கிறாரு. மேலும் இந்த தொகுதி மறுவரையறையில் தெளிவான நிலைப்பாடின்றி இருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அற்பத்தனமான அரசியலை செய்யுது. அதை பெட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அற்பத்தனமான அரசியலை தமிழ்நாட்டுல காங்கிரஸ் செய்து நச்சு பாம்பாக விளங்கும் காங்கிரஸ் கட்சியின் பிராக்சி அரசை நடத்தி கொண்டிருக்கும் ரீல்ஸ் கட்சியின் ரீல்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு தாவேகாவையும் அவர் விமர்சிக்கிறாரு. அதாவது தங்களுக்கு பதிலா தாவேகாவை வைத்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறது காங்கிரஸ். நச்சு பாம்பு அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்பு வரை
ரெண்டு கட்சிகளும் வந்து ஒரே கூட்டணியில பயணித்த நிலைமையில காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக அங்க போனதுல இருந்து திமுக அந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்கலாம். அதே போல டீலிமிட்டேஷன் விவகாரத்துல காங்கிரஸ்ல டெல்லியில ஒண்ணு பேசுறாங்க, தமிழ்நாட்டுல ஒண்ணு பேசுறாங்க, தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி வேறொன்று பேசுகிறார். இப்படியே பல்வேறு கருத்துக்கள் ஒரு விவகாரம் தொடர்பாகவே வந்து ஒரு தேசிய கட்சியிலிருந்து வரும்போது அது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்படுவது வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில தான் தயாநிதி மாறனும் வந்து பல்வேறு கேள்விகளை, சந்தேகங்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் சற்று கடுமையாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.